அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாத்தி. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த புக் பேர் ஒரு கனாவின் கதை. அதை எழுதியவங்க பேர் சுதா. அதை வெளியிட்ட பதிப்பகம் புக் ஃபார் சில்ட்ரன்ஸ். அதில் நான் படித்த கதை பேர் பரிசுக்கு பதில் பரிசு அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். சுதா ஒரு மலை கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்குமா. அங்கே உள்ள பள்ளியை பார்க்க இருக்கணுமா. அப்போ அங்கே போகிற வழியில் ஒரு பெண்மணிகிட்ட போய் கேட்பாங்கன்னா, இங்கே ஒரு மலை கிராமத்தில் இருக்க பள்ளி எங்கே அப்படின்னு கேட்பாங்கன்னா, அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, அதுக்கு அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க எப்படியோ அதை கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த பள்ளியை. அந்த பள்ளி ஒரு ஓட்ட குடிசையாக இருக்குமா. அதில் ஒரே ஒரு கரும்பலகையும் ஒரே ஒரு நாட்காலியும் மட்டும்தான் இருக்குமா. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் அந்த மரத்தில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்களாம். பார்த்துட்டு அந்த ஒரு வாட்ச்மேன்ட்ட கேட்பாங்களா, இந்த பள்ளிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்க அந்த வாட்ச்மேனை பற்றி அவங்க விசாரிப்பாங்களாம். அதுக்கு சொல்லுவாங்கன்னா, இவங்களோட சம்பளம் பார்க்காம வேலை பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த ஸ்கூலுக்கு வாட்ச்மேனு பியூனு எல்லாமே சொல்லுவாங்கன்னா. இவங்களுடைய பேரை இதில் இங்கே படிக்கிறதுனால சம்பளமே வாங்காமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்க மண்டகப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போவாங்கன்னா. மண்டகப்பாட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்களா. எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் குழந்தைகள் தான் பள்ளிக்கு போகும்போது நனைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் இவங்க போயிட்டு குடைகளும் துணிகளும் வாங்கி அவங்கள்ட்ட மண்டகப்பாட்டை கொடுப்பாங்களா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது இங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கிப்பாங்களா. அதுக்கப்புறம் மண்டகப்பா தன்னுடைய குடிசைக்கு போயிட்டு அங்கே இருக்க 2 குடுவையில் இருக்க பழசாரை கொண்டு கொடுப்பாங்களாம். இது அரிய வகை பழசாறு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சுதா அதுக்கு நீங்கள் இதை வாங்கலைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் இவங்களும் வாங்கிப்பாங்களாம். இவங்களுக்கு அப்போ ஒரு கதை ஞாபகம் வருமா. நம்ம ஒரு நகரத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருப்பாராம். அவருக்கு ஒரு பெண்மணி தினமும் சாப்பாடு போடுவாங்களாம். பக்கத்தில் இருந்த பெண்மணி எப்போவுமே சாப்பாடு போட மாட்டாங்களாம். ஒரு நாள் அந்த எப்போதும் சாப்பாடு போடுற பெண்மணிக்கு சமையல் செய்ய கொஞ்சம் டைம் ஆயிருமா. அதனால் நீ கொஞ்சம் நேரம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்கன்னா, எப்பவும் போடுறவங்களும் போடல, எப்பவும் போடாதவங்களும் போடல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம உழைச்சி சாப்பிடணும். நன்றி, வணக்கம்.